ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 9 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சூப்பரான எபிசோட். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து முத்து வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஓடி போய் அவரோட காரை கேட்டோன்னே அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே பாரு, கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரும், அதுக்கப்புறம் வாங்கிக்கோ, உனக்கு லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நீ போன்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்போ முத்து பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணி ஷெட்டில் வந்து இருக்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, மீனா போய் அந்த பார்ல போய் இருக்காங்க. அப்போ பார் பூட்டி இருக்குது, எல்லாருமே வரிசையில உட்காந்துருக்குறாங்க. அப்போ மீனாவும் அங்க நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஒரு மூவி ரிவ்யூ சொல்ற யூடியூபர் வந்து அங்க வந்து மீனாவை பார்த்துட்டு இந்த மாதிரி குழாயடி சண்டையில பெண்களை பார்த்துறப்போ இவங்க வந்து இங்க நிக்கிறாங்க, வாங்க இவங்க எத்தனை வருஷம் அந்த பழக்கத்துல இருக்காங்கன்னு இப்போ கேட்போம்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து கேட்டோன்னே மீனா கேட்கறாங்க, இதுவும் வந்து அங்க ரெக்கார்ட் ஆகுமானோடனே ஆமா மேடம். மீனா பலார்னு ஒரு அறை விடுறாங்க. இந்த மாதிரி நீங்க பாட்டுக்கு வீடியோ எடுத்து போட்டனால தான் நான் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன். என் புருஷன் அன்னைக்கு எதுவுமே தப்பு பண்ணவே இல்லை, அவர் குடிச்சாருன்னு சொல்லி போட்டனால நான் இப்ப இங்க வந்து கேட்க வேண்டியதுக்காக இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் நிக்கிறேன்னு இந்த எல்லாரையும் பின்னாடி திரும்பி போக சொல்லிட்டு அவர் திருப்பி அப்படியே டாபிக்கை மாத்தி பேசுறாரு. எங்க நீங்கன்னா திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அப்புறமா பார் ஓபன் பண்ணோடனே அங்க போய் ஒருத்தர் கிட்ட போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி ஓனர் யாரு அப்படின்னா. அப்புறமா ஓனர் கிட்ட போய் ரொம்ப கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் சார் என்னை வந்து உங்க பொண்ணா நினைச்சுக்கோங்க, என் புருஷன் குடிக்கவே இல்லைங்க, அந்த வீடியோ மட்டும் எனக்கு அந்த ஃபுட்டேஜை மட்டும் தாங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினோடனே அவர் வந்து அங்க வேலை பார்க்குற பையனை கூப்பிட்டு போட்டு காட்ட சொல்றாரு. அப்புறமா மீனா ரொம்ப நன்றினோடனே, இவ்வளவு தைரியமா வீட்டுக்காரருக்காக வந்து இது பண்றலாமா, அதனாலதான் நானே தரேன்னு சொல்லி அப்புறமா போய் ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அதுல முத்து குடிக்கவே இல்லை. அதே மாதிரி சிட்டி வீடியோ எடுக்கிறது எல்லாத்தையுமே மீனா பாத்துடுறாங்க. பார்த்துட்டு இதை வந்து இந்த நம்பருக்கு அனுப்பி விடுறீங்களான்னு சொல்லிட்டு ரவிக்கு அனுப்பிவிட சொல்றாங்க. இப்ப ரவிக்கு கால் பண்ணி நீ உடனே உங்க அண்ணனோட ஷெட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு மீனாவும் இங்க இருந்து போறாங்க. அப்போ மீனா அங்க போனோடனே ஓடி போய் முத்துவை கட்டி வச்சுக்கிறாங்க. அப்புறமா எல்லாரையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப திரும்பன்னு சொல்லி திரும்பிக்கிறாங்க. அப்புறமா நீங்க குடிக்கவே இல்லைல்ல, நான் தான் உங்களை தெரியாம நம்பாம விட்டுட்டேன் அப்படின்னோடனே இப்போ முத்துவும் ரொம்ப ரவியும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. சரி, இப்ப நான் குடிக்கலன்னு உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த வீடியோ வந்து காட்டினோடனே முத்து எப்படி மீனானோடனே நான் தான் அங்க போய் கேட்டு எடுத்துட்டு வந்தேனோடனே இப்போ முத்துவை வந்து பேச சொல்றாங்க. நீயே பேசி இந்த வீடியோ போடுவோன்னே இப்போ முத்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி நான் வந்து குடிக்கிறவன் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆனா நான் வந்து என் பொண்டாட்டி எனக்கு வந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த வண்டி, அந்த வண்டியை வந்து சீஸ் பண்ணிடுவாங்கன்னு எனக்கே தெரியும், அப்புறம் எப்படி நான் வந்து என் வண்டியில இருக்கும்போது குடிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அவரும் பேசுறாரு. அவர் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பொண்டாட்டி இருந்தா நம்ம எப்படி குடிச்சிருந்தாலும் நம்மளை வந்து காப்பாத்திடுவாங்க. நீங்க என்னங்க இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு. அப்படி இல்லை மீனா, எந்த எந்த பிரச்சனை வந்தாலும் காப்பாத்திடுவேன்னு தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எல்லாருமா ஜாலியாயிடுறாங்க. அப்புறமா ரவியை வந்து அதை எல்லா இதுலயும் போஸ்ட் பண்ணி விட்டுருந்தாரு. எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க மீனாவோட ஃபேமிலி பார்க்குறாங்க. இங்க அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி அவரோட ஃப்ரெண்டு பார்க்க சொல்றாரு. அப்படி எல்லா இடமும் அது வைரல் ஆகுது. இங்க அதோட அப்போ வந்து அண்ணாமலை வந்து ஃபீல் பண்றாரு. இந்த மாதிரி முத்து வந்து எதுவுமே பண்ணலையே, நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்றாரு. நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்டேஷன்ல வந்து அந்த வீடியோவை காட்டினோடனே அவர் வந்து இதுக்கு நஷ்டேடா உனக்கு 1,00,000 காசு தர சொல்லிடுறேன் அப்படின்னோடனே முத்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கணும் சார், ஃபர்ஸ்ட் இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலை எல்லாரையும் கூப்பிட்டு இந்த வீடியோவை டிவில போடுறான்னு சொல்லி போட்டு விடுறாரு. இப்ப ரோஹிணி அதை பார்த்துட்டு இவன் நமக்கு கடன் தந்த சிட்டில அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.